ஹாய் தர்சன் டாக்கீஸ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, இன்றைய ஜெனரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒரு நாளில் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, வாழ்க்கை எனக்கு வெறுத்து போகிற மாதிரி இருக்குது, இப்படி ஒரு வார்த்தையை வந்து சொல்லாத ஒரு நாளை வந்து மனிதராகிய நாங்கள் வந்து கடக்காத ஒரு நாள் கூட இருக்காது. அந்த லெவலுக்கு இன்றைய சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. இது வந்து சாதாரணமாக பார்த்தாலும் இது வந்து இதை எப்படியே கவனிக்காமல் விடுவோமானால் இது பின்வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாரிய உளநோயாகவோ அல்லது ஒரு உளப்பிரச்சனையோ வந்து கொண்டு வரும் என்பதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. இந்த நிலையில் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் என்றா என்ன, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆளுக்கு இருக்குன்றதுக்கான பேசிக்கான அறிகுறிகள் என்ன, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து இலகுவாக வந்து கையாள முடியும் என்றதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவாகத்தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போது. வாருங்கள் வீடியோக்குள்ளே வந்து செல்லலாம். முதல்ல இந்த ஸ்ட்ரெஸ் என்றா என்ன, இதை வந்து தமிழில் வந்து சொல்லுவோம் மன அழுத்தம் என்று சொல்லுவோம். சில பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன் இரண்டையும் வந்து ஒன்றென்று கருதுகிறார்கள். பட் இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை முதல்ல வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு வந்து நாங்கள் முகம் கொடுக்க முடியாத போது, ஒரு பிரச்சனைக்கு வந்து திடீரெனங்களால் வந்து முகம் கொடுக்க முடியாத போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உடல் உள ரீதியாக வந்து ஏற்படுகின்ற ஒரு தாக்கம், அதாவது ஒரு நிலையத்தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய அடுத்த கட்ட ஒரு இதனுடைய தீவிரமான கட்டத்தை தான் வந்து சொல்லுவோம் நாங்கள் டிப்ரெஷன் என்று. அது வந்தால் நிச்சயமாக நாங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்க வேண்டும், இல்லையெனில் அது இன்னும் பெரிய பிரச்சனைக்கு வந்து இட்டு செல்லும். ஸோ இந்த வகையில் வந்து பேசிக்காக வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அண்டா என்னென்று வந்து முதல்ல வந்து பார்த்து விடுவோம். ஸ்ட்ரெஸ் அண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிக்க முடியாத போது ஒரு மனிதனுக்கு உடல் உள ரீதியாக வந்து ஏற்படுகின்ற ஒரு நிலை அல்லது ஒரு எழுச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவோம். அதாவது வந்து சிச்சுவேஷன் ஒரு நார்மலாக ஒரு நாளை வந்து நாங்கள் கடந்து கொண்டு செல்கின்ற போது திடீரென ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுகிறது. அது நீங்கள் வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வாக வந்து ஏற்படுகிறது. உதாரணமாக எங்களுடைய உறவினர் ஒருவர் அடிபட்டு விட்டார், இல்லாட்டி எங்களுடைய அம்மா அப்பா யார் ஒருவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிவிட்டாங்க, இல்லாட்டி எங்களுக்கு பிடித்த ஒரு திடீரென ஒரு எதிர்பாராத இறப்பு, அப்படியான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற போது நமக்கு வந்து உடல் உள ரீதியாக வந்து ஏற்படுகின்ற ஒரு அசாதாரண நிலையத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் என்று வந்து சொல்லுகிறோம். சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா உடனே அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள வந்து இது வந்து சரி செய்யப்படும். அப்படி அது நீண்ட நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் 2 மாத காலங்களுக்கு மேலாக வந்து அது செல்லுமாக இருந்தால் அதை வந்து டிப்ரெஷன், அதாவது மனச்சோர்வு என்ற மாதிரி சொல்லுவோம். ரைட்டா? அப்படி மனச்சோர்வு நிலைக்கு சென்றால் நிச்சயமாக அதுக்கான உள மருத்துவரை வந்து நாங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான சிகிச்சையை வந்து முறையாக வந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து ஏற்படும். ஸோ இதைத்தான் சொல்லியிருந்தோம். இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் என்றது என்னென்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு ஏற்படுகிற பிரச்சனை அல்லது ஒரு வெவ்வேறு சூழ்நிலைக்கு வந்து முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலையை வந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்ற மாதிரி சொல்லுவோம். ரைட்டா? இப்போ நாங்கள் ஸ்ட்ரெஸ் என்றா என்னென்று உங்களுக்கு பேசிக்காக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுவதற்கான காரணங்களை வந்து பார்க்க வேண்டும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பல்வேறு காரணங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காரணங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் வந்து பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான காரணங்கள், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள ரீதியான காரணங்கள் என்ற அடிப்படையில் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸினுடைய காரணங்களை வந்து பார்த்து கொள்ள முடியும். அதில் முதலாவது உடல் ரீதியான காரணியை வந்து பார்த்துருவோம். உடல் ரீதியான காரணியண்டா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுவதற்கு உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோய் ஏற்படுகின்ற போது, அதாவது உடலில் ஒரு காயம் வந்து ஏற்படுகின்ற போது அது வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். திடீரென எங்களுக்கு வந்து ஒரு நீரிழிவு நோய் வந்துட்டு, ஒரு காய்ச்சல் திடீரென்று வந்து எங்களுக்கு ஏற்படுது, இயலாமல் தடிமன் ஒன்றுமே செய்ய முடியாத என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற, உடல் வந்து சீராக வந்து இல்லை என்றிருந்த போது, ஒரு நோய் வாய்ப்புப்பட்டு கஷ்டப்படுகின்ற போது ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி எங்களோட உடலில் ஒரு காயம், ஒரு கை வந்து வெட்டுப்பட்டுட்டுது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்து முறிஞ்சிட்டுது, கை வந்து முறிஞ்சிட்டுது, அப்படியான சிச்சுவேஷனில் கூட எங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். ரைட்டா? ஸோ முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்படுகின்ற உடல் ரீதியான நோய்கள், திடீரென ஏற்படுகின்ற நோய்கள், அதே மாதிரி காயங்கள் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துகின்ற உடல் ரீதியான காரணிகளை வந்து வருது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அடுத்த வந்து உடல் ரீதியான கேட்டகரியில் பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்தில் கூட இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். ஏன்னா அவங்களோட பயாலஜிக்கல் செயற்பாடுகள் அதுகளோட காரணமாக வந்து அவங்களுக்கான வயிற்றுளைவு மற்றும் அப்படியான பிரச்சனைகளால் காரணமாக வந்து அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக கர்ப்ப காலத்தில் வந்து அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆளாகுவாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு குழந்தையை வந்து சுமந்து அதை வந்து செய்யும் போது உடல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஸோ இதன் காரணமாகவும் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அடைவாங்க. ஸோ இது உடல் ரீதியான காரணிகள் அடுத்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா செரிமான பிரச்சனை. எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒழுங்காக வந்து செமிஃபாட் அடையாமல் எங்களுக்கு ஒரு வயிற்றோட்டமோ வயிற்றுப்போக்கோ வந்து ஏற்படுகின்ற போது அது கூட எங்களுக்கு உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காரணியாக வந்து நிச்சயமாக இருக்கும். சரியா? அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அடுத்த உடல் ரீதியான காரணிகளை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் செயலிழப்பு மற்றும் பாலியல் செயற்பாட்டில் வந்து ஏற்படுகின்ற குறைபாடுகள் போன்றன வந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொண்டு வரும் நிச்சயமாக. அதாவது எங்கள்கிட்ட பாலியல் செயற்பாட்டும் போது ஏற்படுகின்ற செயலிழப்பு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் சார்ந்த குறைபாடுகள் வந்து எங்கள்கிட்ட இருக்குமா இருந்தால் அது கூட எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உண்டாக்குகின்ற ஒரு உடல் ரீதியான காரணிகளை வந்து இது வந்து உள்ளடங்குகின்றது. அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து இந்த மன அழுத்தத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடிய உள ரீதியான காரணிகளை வந்து அடுத்து வந்து பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இதுதான் மிகப்பெரிய தாக்கத்தையும் வந்து எங்களுக்கு வந்து செய்யணும். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்துவதற்கான அடுத்து வந்து ஒரு பிரச்சனை, குறிப்பாக வந்து ஒரு சடன்லியாக ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்துகின்றது. அதை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க வந்து எங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையை தீர்க்கிற பண்பு, அதாவது வந்து எங்கள்கிட்ட இல்லை என்றால் அது வந்து ஒரு பிரச்சனையை எங்களால் வந்து இலகுவாக வந்து தீர்க்க தெரியலை, எங்களுக்கு ஒரு பிரச்சனையை வந்து சுமூகமாக வந்து முடிக்க தெரியலை, அப்படியான ஆட்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வந்து விரைவாக வந்து ஏற்படும். ஏன்னா அவர்களால் ஒரு பிரச்சனை ஏற்படுது அதை வந்து தீர்க்க முடியாமல் வந்து திணறுகின்ற போது நிச்சயமாக அவர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாவார்கள். ஸோ அப்படியான அந்த பிரச்சனை தீர்க்கின்ற பண்பு வந்து எங்களிடம் வந்து குறைவாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் என்பது எங்களுக்காக ஏற்படும். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எமது கடந்த கால அனுபவங்கள், குறிப்பாக அந்த கசப்பான அனுபவங்கள். எங்களுக்கு ஒவ்வொருத்தட்ட லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அனுபவங்களும் இருக்குது, அதே மாதிரி கசப்பான அனுபவங்களும் இருக்குது. ஆனால் குறிப்பாக நல்ல அனுபவங்களை விட இந்த கசப்பான அனுபவங்கள் எங்களோட லைஃப்ல வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் அது மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். ஸோ அது கூட அந்த கடந்த கால அனுபவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுக்கு வந்து வருகின்ற போது இது கூட ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்தும் எங்களுக்கு. சரியா? அப்படியான விஷயங்கள் வந்து மிக மிக முக்கியம். குறிப்பாக ஒரு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு வந்து உட்பட்ட ஒரு சிறுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கசப்பான ஒரு அனுபவம். அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா கனவு வழியாகவோ இல்லாட்டி நினைவுக்கோ அடிக்கடி வந்து வருகின்ற போது அது வந்து நிச்சயமாக அந்த பெண் வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து உள்ளாவாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு கடந்த கால அனுபவங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுவதற்கான ஒரு உள ரீதியான பெரிய ஒரு காரணியாக வந்து தாக்கம் செலுத்துகின்றது. நெருங்கியவர்களுடைய இறப்பு, அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட நெருங்கிய உறவினர்களுடைய, அதாவது நெருங்கிய ஆக்களுடைய இறப்பு வந்து ஏற்படுகின்ற போது அது கூட எங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை நிச்சயமாக எங்களோட இருந்த ஒரு பெஸ்ட் நண்பன் வந்து திடீரென்று இறந்து போனால் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அது அவ்வளோ ஒரு உள ரீதியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ அது வந்து எங்களுக்கு நிச்சயமாக வந்து மன அழுத்தத்துக்குள்ள உள்ள கொண்டரும். ஸோ அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக வந்து மன அழுத்தத்தை, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஏற்படுத்துகின்ற உள ரீதியான காரணிகளை அதுவும் வந்து முக்கிய தாக்கத்தினை வந்து செலுத்துகின்றது. அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியான காரணிகள். சமூக ரீதியான காரணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக வந்து காணப்படுகிறது. உதாரணமாக ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் வந்து இருக்கிறது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெகுவாக வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தோட வந்து இணைந்து வந்து வாழ மாட்டார்கள், அதாவது வந்து எல்லாரோடையும் வந்து சேர்ந்திருக்க மாட்டார்கள், தனிமையில் வந்து இருப்பார்கள். அப்படி அந்த தனிமையில் இருக்கிறவர்களுக்கு வந்து நிச்சயமாக ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படும். என்ற அவர்களுக்கு வந்து அவர்கள் வந்து இருப்பதனால் அவர்களுக்கு வந்து சிந்தனைகள் எதுவும் இருக்காது. ஸோ அவர்கள் வந்து தனிமையில் இருக்கிற மற்றவரோட பழக்கங்களோட சேர்ந்து இது வந்து சிக்கலாக இருக்கும்போது அவர்கள் நிச்சயமாக வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து ஆளாவார்கள். குறிப்பாக வந்து தனிமையில் இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆளாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக வந்து இருக்கின்றது. அடுத்து வந்து சமூக ரீதியான அடுத்தது வந்து திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை, அதாவது குறிப்பாக இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர்களுடைய டிப்ரெஷன், அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசனாக வந்து கேட்டால் ரெண்டு பேருமே சொல்கிற விஷயம், ரெண்டு தரப்பிலையும் இருந்து சொல்லப்படுற விஷயம் இந்த திருமண வாழ்க்கை. அதுவும் குறிப்பாக இந்த மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்க்கை என்று சொல்லலாம். சரியா? ரெண்டு பேருக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் சரியாக இல்லாமல் அப்படி இருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியற்ற திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் என்பது ஒரு நார்மலாக வந்து அவர்களை வந்து ஆட்கொண்டு இருக்கும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை. அதே மாதிரி அடுத்து வந்து
நான் சொன்ன மாதிரி இந்த நெருங்கியவர்களுடைய பிரிவும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமான கட்ட பிரிவும் வந்து இந்த சமூக கலாச்சார காரணிக்கெல்லாம் வந்து அதுவும் வருது. அவருடைய இறப்பும் எங்களை வந்து நிச்சயமாக பாதிக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயது வந்து கூடிக்கொண்டு போவோம். அந்த வயதும் வந்து கூடிக்கொண்டு போக, அதுவும் குறிப்பாக அந்த திருமணம் ஆகாமல் வயது அதிகரித்து கொண்டு போகிறார்கள். அப்படியான ஆட்களுக்கும் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் என்பது வந்து மிக ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து செயற்படுத்துகின்றது. அதே மாதிரி சமூக அந்தஸ்து, அதே மாதிரி ஒரு புதிய ஒரு கலாச்சாரத்துக்குள்ள வந்து நுழைகின்ற போதும் அது வந்து ஸ்ட்ரெஸ்க்கு வந்து கொண்டு வரும். நிச்சயமாக நாங்கள் வந்து இப்போ வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து நார்மலாக பேசிக்காக ஒரு பட்டப்படிப்பை வந்து படித்து முடிக்கின்றோம். அதுக்கு பிறகு மேல் படிப்பை வந்து நாங்கள் ஒரு இங்கிலாந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் நாங்கள் அதை போய் படிக்க போகிறோம். ஸோ அந்த கலாச்சாரத்துக்குள்ள நாங்கள் வந்து அடாப்ட் ஆகின்ற போது அந்த டைமில் கூட நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து மாட்டிக்கொள்வோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நிச்சயமாக அது அந்த கலாச்சாரத்துக்கு புதிய கலாச்சாரத்தில் வந்து பழக்கப்படைக்கல அந்த முன்கட்டத்தில் வந்து நிச்சயமாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து மாட்டிக்கொள்வோம். இப்படி உடல் ரீதியாக உள ரீதியாக மற்றும் சமூக ரீதியாக வந்து பல்வேறு காரணங்களால் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து மாட்டி தவித்து வருகின்றோம் என்பதுதான் முக்கியமான விஷயம். அதை குறிப்பாக இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து மாற்ற இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் பருமன் என்றதும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த முடி சம்பந்தமானதும் வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து மிக முக்கியமான இன்றைய காலத்தில் ஸ்ட்ரெஸ்க்கு வந்து ஏற்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. பெண்களை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா முகம் வந்து அழகாக இல்லை, நாங்கள் வந்து கருப்பாக இருக்கின்றோம், அப்படி அந்த முக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் கவர்ச்சி காரணமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆறாங்க. அது ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒப்பீட்டளவில் வந்து பெண்கள் வந்து இந்த உடல் கவர்ச்சி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் வந்து அழகாக இல்லை கருப்பாக இருக்கிறோம் என்று நினைத்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து அழகி அது டிப்ரெஷன் வரைக்கும் போயிருக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டிப்ரெஷன் அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து ஆகிறதுக்கு வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல். குறிப்பாக இந்த முடி உதிர்வு ஒரு கொஞ்சம் முடி கொட்ட வழியிட்டா காணும். அதுக்கு பிறகு அவன் டிப்ரெஷன் இதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற அளவுக்கு வந்து அளவே இல்லை. அந்த லெவலுக்கு வந்து இந்த முடி உதிர்வால் கூட நிறைய அளவு ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுறதால ஒரு சைட் எஃபெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் ஏற்படாதுன்னா முடி உதிர்வு வந்து ஏற்படுறதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி உடற்பருமன் அதிகரிக்கிறார்கள். கூடுதலாக வந்து பெண்கள் வந்து உடற்பருமன் போகிறார்கள். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து தொப்பை வந்து போடுதல் அதில் வந்து அவையில் போட்டால் அது கூட அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி டிப்ரெஷனை வந்து ஏற்படுத்துகிறது. இது உடல் ரீதியான காரணங்கள் வருது. இது முக்கியமான சமூகத்தில் இப்போ அதிகம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுகள் ஆகிற காரணம் என்ற வழியாக இதை கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து இதில் வந்து முன்வைத்திருக்கின்றனர். அடுத்து இந்த ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கா என்றதுக்கான ஸ்ட்ரெஸ் அந்த ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு உள நோய்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிகுறியை வைத்து தான் நாங்கள் இந்த பிரச்சனை இருக்குது என்பதை வந்து இனங்காணலாம். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு இருக்கா என்றதை வந்து இனங்காணணும்டா இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது என்றது தான் பேசிக்கான அர்த்தம். ஆனால் நான் சொல்கிற அறிகுறிகள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்குற எல்லாருக்கும் முக்காவாசி பேருக்கு வந்து இதில் முக்காவாசி என்ன 90% ஆட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிகுறிகள் ஒத்து போகும். ஸோ எல்லாருக்குமே நார்மலாக வந்து ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்கும். அதை எப்படி நாங்கள் கையாளுறோம் என்றதெல்லாம் மிக முக்கியம். ஸோ முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இந்த அறிகுறிகளை வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். இந்த அறிகுறிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிகுறியை வந்து பார்த்தீங்கன்னா 3 காரணிகளாக வந்து பார்க்கலாம். அதை முதல் சொன்ன மாதிரி காரணங்கள் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான காரணங்கள் உடல் ரீதியான அறிகுறிகள் உடல் ரீதியான காரணங்கள் உள ரீதியான காரணங்கள் அதே மாதிரி சமூக ரீதியான காரணங்கள் என்ற பார்த்த மாதிரி இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் இதையும் வந்து 3 வகைகளை வந்து பார்க்கலாம். இது உடல் ரீதியான அறிகுறிகள், அது வந்து பார்த்தீங்கன்னா உள ரீதியான அறிகுறிகள், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடத்தை ரீதியான அறிகுறிகள் என்று 3 வகைப்பாட்டுக்குள்ள வந்து இதை வந்து பார்க்கலாம். உடல் ரீதியான அறிகுறி என்றால் குறிப்பாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்பட்டுட்டு அவருக்கு பேசிக்காக வந்து என்ன இருக்கும், கை கால் நடுக்கம் ஏற்படும். அது வந்து முதல் ஒரு அறிகுறியாக இருக்கும். இதயம் வந்து படபடபடன்னு அடிக்கும், இதயம் வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கும். அப்படி இதயம் சார்ந்த ஒரு கட்டுப்பாடு ஒன்று ஏற்படும். அது வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான உடல் ரீதியான ஒரு அறிகுறி. கை கால் எல்லாம் நடுக்கம் வந்து ஏற்படும். அது அடுத்த ஒரு பிரச்சனை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிப்பதில் வந்து சிரமப்படுவோம், சுவாசிக்க கஷ்டப்படுவோம், மூச்சு இழுக்கிறதுல வந்து ரொம்ப சிரமப்படுவோம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு காரணமாக இருக்கும். அதே மாதிரி எங்களோட ஹார்மோன் சுரப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் வந்து ஏற்படும். அது வந்து அடுத்த ஒரு அறிகுறியாக வந்து இருக்கும். வியர்வை வந்து அதிகமாக வந்து கொட்டும். எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ வந்து ஏற்படுதுன்னா யோசிச்சோ இதை பயந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியர்வை வந்து அதிகமாக வந்து உடலில் இருந்து சுரக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா சில நிலைகளில் பார்வை கூட வந்து மங்குற மாதிரி பார்வை திறன் கூட கொஞ்சம் மங்கலாக வந்து தெரியும். உங்களுக்கு பார்க்குற இது வந்து ஒரு மங்கலாக வந்து தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியான காரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும். இதுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்பட்டதற்கான வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான அறிகுறிகள்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியான அறிகுறி என்று பார்க்கல எங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டால் கவனச்சிதறல் வந்து எங்களால் வந்து ஒன்றில் வந்து ஃபோக்கஸாக வந்து பார்க்க முடியாது, கவனச்சிதறல் வந்து வருது. விரக்தி என்றது வந்து ஏற்படும். என்னடா வாழ்க்கை, நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது அதானே, என்னடா வாழ்க்கை இப்படியே வாழ்க்கை போயிடுமா என்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு மனநிலையை வந்து ஒரு விரக்தியான ஒரு மனநிலைக்குள்ள வந்து கொண்டு வரும். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு கவலை ஒன்று இருக்கும் ஏதோ ஒரு கவலை சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சு ஒரே கவலையாக இருக்கும். சில நிகழ்வுகளில் உச்சகட்டமாக வந்து போகின்ற போது தற்கொலை, நாங்கள் பேசாமல் செத்து விடுவோமா, இந்த செத்து விட்டாவது இந்த பிரச்சனையிலிருந்து நாங்கள் மீண்டு வந்து விடுவோம், ஒரு நிம்மதி கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு தற்கொலை எண்ணத்தை வந்து ஏற்படுத்தும். எரிச்சலை வந்து ஏற்படுத்தும். என்னடா மற்றவர் மீது பிறரை பார்க்கும்போது பிற விஷயங்களை வந்து அவதானிக்கின்ற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு எரிச்சல் உணர்வு வந்து ஏற்படும். பாலியல் செயற்பாட்டில் வந்து ஆர்வத்தை வந்து குறைவாக வந்து காணப்படும். தூக்கம் வந்து இருக்காது. ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்பட்டால் இரவில் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்போம். 12 மணி, 1 மணி, 2 மணி இந்த ஸ்ட்ரெஸ்ஸை யோசிச்சு 3 மணி 4 மணிக்கு பிறகு நித்திர கொண்டாக்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மன அழுத்தம் ஏற்படுவதற்கான உள ரீதியான அறிகுறிகளை தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த மன அழுத்தம் ஏற்பட்டதற்கான அறிகுறிகளில் நடத்தை ரீதியான அறிகுறிகள். என்னென்ன நடத்தை ரீதியான அறிகுறிகள்? மன அழுத்தத்துக்கு ஆளான, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதாவது டிப்ரெஷனுக்கு ஆளானாக்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒன்று வந்து புகைத்தல்ல வந்து ஈடுபடுவாங்க, ஸ்மோக்கிங் வந்து பண்ணுவாங்க. ஸ்மோக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா புகைப்பிடி ஆண்கள் கூடுதலாக வந்து புகைப்பிடித்தலில் ஈடுபடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கூட போதைப் பொருட்கள் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் என்ற போது வந்து இன்றைய சமூக நிலவரப்படி பெண்களும் வந்து இந்த போதைப் பொருள் அதாவது வந்து மதுபாவனங்களை வந்து பாவிக்கின்ற அளவு வந்து அதிகரித்து வருகின்றது என்பது வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாகத்தான் வந்து இருக்கின்றது. அதே மாதிரி போதைப் பொருள் பாவனையில் வந்து ஈடுபடுறது, அதே மாதிரி மதுவை வந்து அருந்துதல், இந்த விஷயங்களை வந்து இருப்பது, தனிமையை வந்து விரும்பினோம். திடீரென்று இந்த ஸ்ட்ரெஸ்ஸுகள் ஏற்படும், ஒருத்தரோடமே வந்து பேச விடுமானம், போய் வீட்டுக்கு போய் முடங்கி இருக்கிறது, வீட்டுக்கு தனியாக இருக்கிறது, வெளியில் நண்பர்களோட வந்து போகையில் வீட்டில் அம்மா அப்பாக்களோட வந்து எரிஞ்சு விடுகிறது, அப்படியான இதில் வந்து நடத்தை ரீதியான அறிகுறிகளை வந்து விடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தை ரீதியான அறிகுறிகள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தில் இருந்து ஒதுங்கி வந்து காணப்படுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் வந்து நித்திர முழிச்சு காணப்படுவாங்க. பாலியல் நாட்டம் வந்து குறைந்து வந்து காணப்படும். இப்படியான பிரச்சனைகள் வந்து இவர்கள்ட்ட அறிகுறிகளுக்கு வந்து நடத்தை ரீதியான அறிகுறிகளுக்கு வந்து மிக முக்கியமான காரணங்களாக வந்து இருக்கின்றது. அதை விட இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் என்றதுக்கான இன்னொரு புதிய அறிகுறி, நடத்தை ரீதியான அறிகுறியில் வந்து இன்னொரு புதிய அறிகுறி வந்து சொல்ல மாட்டா ஸ்டேட்டஸ் வந்து விடுவாங்க. இந்த ஸ்டேட்டஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் விடுறாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள ஆனான ஆக்கள் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆனால், ஒரு ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை ஆனால் உடனே வந்து சோகமான இதை வந்து என்ன சோகமான ஸ்டேட்டஸ்களை வந்து பதிவிடுறது, இவியல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஆக்கள். அதே மாதிரி தான் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு நல்லா இருக்கேன்னு இது இப்படியான விஷயங்கள் வந்து போடுறது கூட தான் வந்து நல்லா இருக்கணுன்ட்டு இன்னொருத்தருக்கு வந்து தெரியப்படுத்துறது. ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து நல்லா இருக்க மாட்டார். பட் ஆனால் தான் வெளியில் வந்து காட்டுறது, இதாக வந்து ஸ்டேட்டஸ் மூலமாக காட்டுறது, நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன்ன்றது காட்டுறது கூட இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போடுறாங்க. இந்த ஸ்டேட்டஸை வந்து போடுறாங்க. இந்த ஸ்டேட்டஸ் போடுறவங்க கூடுதலாக வந்து இந்த சோகமான ஸ்டேட்டஸ் எல்லாம் போடுறாங்க. நிச்சயமாக வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பேசிக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. சில பேர் உச்சகட்டபட்சமாக வந்து அவர்கள் வந்து டிப்ரெஷனில் கூட இருக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு. அதுதான் இந்த நடத்தை ரீதியான அறிகுறிகளை வந்து இந்த ஸ்டேட்டஸ் போடுறாக்கள் கூட இந்த ஸ்டேட்டஸ் போயினமா அவைகள் கூட நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஆளாகிறதுக்கான வாய்ப்பு தான் கூடுதலாக வந்து காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் இதே மாதிரி மன அழுத்தம் என்றா என்ன, அதாவது ஸ்ட்ரெஸ் என்றா என்னென்று வந்து பார்த்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கான உடல் ரீதியான காரணிகள், உள ரீதியான காரணிகள், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சமூக ரீதியான காரணிகளை வந்து இதில் வந்து பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மன அழுத்தம் ஒரு ஆளுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கு என்றதை வந்து என்னென்று இனம் காண்டு கொள்ளலாம். அதுக்கான உடல் ரீதியான அறிகுறிகள், உள ரீதியான அறிகுறிகள், அதே மாதிரி நடத்தை ரீதியான அறிகுறிகளையும் வந்து இதில் வந்து நாங்கள் பார்த்துருக்கிறோம். இனிமே இந்த மன அழுத்தம் அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்பட்டுட்டு இதை வந்து எப்படி நாங்கள் வந்து கையாண்டு கொண்டு முடியும் என்றதுக்கான யுத்திகளை தான் வந்து இதில் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தில் வந்து நாங்கள் வந்து முதலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மன அழுத்தத்தை வந்து கையாண்டு கொள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ஈடுபாடு வந்து உங்களுக்கு இருக்க மாட்டா, உங்களுக்கு வந்து கடவுள் பக்தி அதாவது உங்களுக்கு வந்து கடவுள் சார்ந்த நம்பிக்கை இருக்க மாட்டா, நிச்சயமாக ஆன்மீக ரீதியான செயற்பாடுகளில் வந்து ஈடுபடலாம். ஒரு கோயிலுக்கு வந்து போகலாம். கூடுதலாக வந்து கோயில் வந்து மிகவும் அமைதியான இடம். ஸோ உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இதாக இருக்குன்னா நீங்கள் கோயிலில் போய் நிறைய நேரம் இருக்கலாம், அங்கே இருக்கலாம். அந்த ஆலய சூழலில் வந்து இருக்கும்போது அது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ரிலீஃபை உண்ட மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை, ஒரு அமைதியான இதை வந்து தோற்றுவிக்கும். நிச்சயமாக அந்த கோயில் ஒரு சூழல் வந்து உங்களுக்கான நிச்சயமான ஒரு நல்ல ஒரு
ஃபீல் குட்டான ஒரு இதை வந்து உங்களுக்கு நிச்சயமாக கொண்டு வரும். அது உங்களுக்கு சரி உங்களுக்கு ஒருவேளை வந்து உங்களுக்கு கோயில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபாடு உங்களுக்கு குறை வேண்டாம். உங்களுக்கு எதில் வந்து ஆர்வமாக இருக்கோ அதில் வந்து செயற்படுத்தலாம். குறிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மரம் நடுறது, அதாவது வீட்டு தோட்டம் செய்கிறது, அதில் ஈடுபாடு இருந்தால் அப்படியான ஒரு ஹொபியை வந்து செய்யலாம். சரி உங்களுக்கு ஃபீல் குட்டான படங்கள் பார்க்குறது, அது உங்களை படம் பார்க்கறது மூலம் வந்து அது மூலம் நல்ல பாடல்களை கேட்கறது மூலம் உங்களுக்கு வந்து ரிலீஃபாக இருக்க மாட்டால் நீங்கள் அப்படியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இனிமையான பாடல்கள், நல்ல மெலோடியான பாடல்களை வந்து கேட்கலாம், நல்ல இசையை வந்து கேட்கலாம். நல்ல நல்ல ஃபீல் குட்டான எரிச்சல் ஏற்படுத்தாத ஒரு ஃபீல் குட்டான இசையை வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன இதில் வந்து ஆர்வம் இருக்குதோ அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தை வந்து செலுத்திக் கொள்ளலாம். அதை தாண்டி நீங்கள் ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து வரணுமாண்டா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியில் வந்து ஈடுபடலாம். தினமும் காலையில் வந்து கொஞ்சம் வேலை கிளம்பி உடற்பயிற்சியில் வந்து ஈடுபட்டு கொள்ளலாம். சூரிய நமஸ்காரம் அதுகள் இதில் செய்யலாம், பயிற்சிகள் வந்து இருக்கலாம். அப்படியானது மூலம் வந்து உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து குறைத்து கொள்ள முடியும். அதே மாதிரி யோகா செயற்பாடுகளில் வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து ஈடுபட்டு கொள்ளலாம். யோகா மற்ற உடற்பயிற்சி மற்ற இதர விஷயங்களில் வந்து ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலம் உங்களோட மனதை வந்து கட்டுப்படுத்தி கொள்ள முடியும், அது மனதை வந்து சாந்தப்படுத்திக் கொள்ள முடியும். ஸோ இதன் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து மன அழுத்தத்திலே இருந்து வெளிவரக்கூடிய இப்படியான பல்வேறு முறைகளை வந்து கையாண்டு நீங்கள் மன அழுத்தத்திலே இருந்து வெளிவந்து கொள்ள முடியும். அதை விட உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் முழுமையாக வந்து கவனிக்காமல் அப்படியே விட்டீங்கன்னா இது அப்படியே கூட போச்சுன்னா இது தீவிர மனச்சோர்வாக அதாவது டிப்ரெஷனாக மாறும். டிப்ரெஷனாக மாறினால் நீங்கள் இதெல்லாம் செய்து மட்டும் உங்களால் வந்து அதை மாற்ற முடியாது. அதுக்கு நிச்சயமாக நீங்கள் உள மருத்துவரை வந்து நாட வேண்டும். நாடி அவரிடம் வந்து முறையான சிகிச்சை அதற்கான டேப்லெட்டுகள் அதை வந்து அவருடைய ஆலோசனையின் பேரில் பயன்படுத்தி அதன் மூலமாக வந்து மீண்டு கொள்ள முடியும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் சரியாக வந்து கொள்ளாவிட்டால் நிச்சயமாக அது வந்து மனச்சோர்வு மற்றும் ஏனைய உளவியல் தாக்கங்களை வந்து ஏற்படுத்தும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இது மாதிரி உளவியல் சார்ந்த நிறைய புதிய இந்திய சமூகத்துக்கு தேவையான கண்டென்ட்களோட மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன்.